யாருக்கும் தெரியாத விஜய் சேதுபதி சாரோட இன்னொரு முகத்தை வந்து நான் வந்து சொல்ல போறேன். நான் புஷ்பநாதன் ஆறுமுகம், டைரக்டர் நித்திலன் சார் அவங்கள்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா மகாராஜா படத்தில் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். சென்னை சவிதா ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிருக்கோம். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா பயங்கர கிரௌட். ஒரு சீக்வன்ஸ் முடிச்சு சார் வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணாரு. அப்ப சாரோட கார்டு ஒரு 3 பேர் இருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு கவுண்டர் பக்கத்துல வந்து ஒரு அம்மா வந்து அழுதுட்டு இருக்க மாதிரி இருந்தாங்க. போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சார். 55 வயசுல இருக்க மாதிரி ஒரு அம்மா, அவங்க கூட வந்து ஒரு 27-28 வயசுல இருக்க மாதிரி ஒரு அக்கா ஒருத்தவங்க ரொம்ப பார்க்கும்போது ஒரு இமோஷனலா அதை நின்று இருந்தாங்க. அப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க பையனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் மாதிரியான ஒரு இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் ஷார்ட் போனுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3:34 வரையே போனுச்சு. முடிச்ச உடனே அந்த அம்மாவும் அந்த அக்காவும் தேடிட்டு போறாரு. போனா ஐசியூ வார்டுல வந்து அந்த பையனை வந்து வச்சிருக்காங்க. சார் ஐசியூ வார்டுக்குள்ள போறாரு. கண்ணுல இருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த பையன்ல இருந்து மூட் ஆயிட்டு வெளில வந்துட்டே இருக்கு. இவருக்கு பார்த்துட்டு டே போட்டோ எடுக்கணும் என்ன படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த இடத்துல இருக்க அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாமே சொல்றாங்க, அவன் இத்தனை நாள் யாருக்கும் நம்ம இருந்தா சார், இன்னைக்கு வந்து அவன் கண்ணு தண்ணி வரதே எங்களுக்கு வந்து உயிர் பொழைச்ச ஒரு ஃபீல் இருக்கு. விஜய் சேதுபதி சாரோட மேனேஜர் உள்ள வந்தாங்க. விஜய் சேதுபதி சார் ஒரு 1,10,000 பணத்தை அவங்க கையில கொடுத்துட்டு, சில மேனேஜர் அவங்கள்ட்ட இவ்வளவுதான் பணம் இருந்திருக்கு, நாளை காலையில வந்து இவங்க வந்து பாத்துப்பாங்க, டே நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னாங்க. போகும்போது எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, பேர் புகழ் இது எல்லாமே என்னவா மத்தவங்களுக்கு வந்து நமக்கு உபயோகப்படுது அப்படின்றதுக்கு விஜய் சேதுபதி சாரோட அந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டா இருந்துச்சு. விஜய் சேதுபதி சாரோட 50வது படம் மகாராஜா, அதுல நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றேன் அப்படின்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்க டைரக்டர் நித்திலன் சார் அவங்களுக்கு இந்த தருணத்துல என்னதான் தான் ஒரு பெரிய ஸ்டார் ஆனாலும் தனக்காக இருக்கிற ஃபேன்ஸை மதிக்கிற அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த குணம் தாங்க கடவுள். இந்த வீடியோவை லாஸ்ட் பெஞ்ச் ப்ரொஃபசர் அப்படிங்கிற இந்த ஐடியில மகாராஜா சினிமாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பேஷண்டா இருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட உடனே போய் டேய் நானே உங்க கூட போட்டோ எடுக்க வந்திருக்கேன், நீ படுத்துட்டு இருக்க எந்திரிச்சு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த பேஷண்டோட முகத்துல எந்த அசையமும் இல்லாத கொஞ்ச நாள்ல திடீர்னு கண்ணில் அந்த தண்ணி வர்றதும் பார்த்த உடனே எமோஷன் ஆகுற அந்த ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அதை விவரிக்க வார்த்தைகள் கிடையாது. நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 1,10,000 ரூபாய் தங்கிட்ட இருந்த அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு ஃபோன் நம்பரையும் கான்டாக்ட் டீடைல்ஸையும் கொடுங்க, எங்க மேனேஜர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு அந்த பையனோட மருத்துவ செலவுக்கும் வந்து தான் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அங்கதாங்க நிற்கிறார் அவர். அவ்வளோ உண்மையான ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு மனிதராக தான் எப்பவுமே விஜய் சேதுபதி அவர்கள் திகழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு இந்த இன்சிடென்ட் ஒரு பெரிய உதாரணமாவே சொல்லலாம். இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. மறக்காம பிஹைண்ட் நியூஸ் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.